ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரினாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான மெக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 மீடியம் சைஸ்டு ஆனியனை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி வந்து வெங்காயத்தை விட கம்மியாக தான் வந்து இருக்கணும். அதோட ரேஷியோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து இன்றைக்கி இந்த மெக்ரூன் பாஸ்தா தான் வந்து எடுத்திருக்கேன். கடைகளை கேட்டாலே வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த மக்ரோனி பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து ஒரு 80% வரைக்கும் வெந்து வரணும். ஃபுல்லாக நம்ம வேக விடக்கூடாது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பண்ண ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தா அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது வந்து வதங்கி வரட்டும். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தா அந்த தக்காளியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க பக்கத்தில் பாஸ்தாவும் வெந்து வந்துருச்சு. 80% அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக வந்து பிஞ்சிரும். இந்த மாதிரி பிஞ்சிருச்சு அப்படின்னா 80% வந்து வெந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்தா அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்து தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியை வந்து நம்ம இது மேலே வந்து ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு மேலே வேகாமையும் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மசாலா எல்லாம் மேலே படுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா கூடயே சேர்ந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 20%மே வந்து வெந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மசாலா எல்லாம் அப்போ தான் நல்லா ஒட்டி வெந்து வரும். இதுக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க தேவை கிடையாது. அந்த மசாலாலே இது எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட மேக்ரோனி பாஸ்தாலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சுட அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.